ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 11ஓட ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சனுமே ஃபஸ்ட்டு ஆம்லா ஜூஸ் குடிக்கிறது தான் வேலை. ஆம்லா ஜூஸ் எடுக்கிறது வந்து 6லேருந்து 7 மணிக்குள்ளே எடுத்துக்குவான். ஆம்லா ஜூஸ் பண்ணுறது வீடியோ காமிங்கக்கான்னு அது ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருக்கேன், லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த தடவை பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டுறேன். மார்னிங்கில் எடுக்கிறது பிளாக் காஃபி, இது 200 ml வரும். அதுக்கப்புறம் சின்ன மாம்பழமாக ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ மணி வந்து 8 ஆகுது. வேர்க்கடலை வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். கருப்புலந்த திராட்சை 10 எடுத்திருக்கேன். 2 அத்திப்பழம், 2 டேட்ஸு, பாதாம் பருப்பு வந்து 10 இருக்க மாதிரி எடுத்துருப்பான். இந்த பருப்பு ஐட்டங்கள் நட்ஸ் எல்லாம் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்குறீங்க. 2 எடுங்க போதும். முந்திரி பருப்பு, பிஸ்தாலாம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. பாதாம் பருப்பு அப்படின்றது நம்ம ஒரு 10 எடுத்துக்கலாம். அத்திப்பழம் 2, டேட்ஸ் 2, வால்நட்ஸ் 2, நட்ஸ் எடுக்கும்போது 2 எடுத்துக்கோங்க. நான் ஆல்மண்ட்டும் கருப்புலந்த திராட்சை மட்டும் 10 எடுத்துக்குவான். மணி 10 ஆகுது. ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். 2 ஆரஞ்சு பழம், 300 ml தண்ணி ஊற்றி அப்படியே ஜூஸ் மாதிரி எடுத்தது தான். கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கிறது தான். ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி ஜூஸ்லாம் டேஸ்ட் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் சப்பட்டின்னு தான் இருக்கும். தண்ணி கலக்காமல் நம்ம ஜூஸ் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக சப்பட்டின்னு தான் இருக்கும். எனக்கு வந்து பழகிடுச்சு. இப்போ எனக்கு ஜீனி போட்டோ எந்த விதமான சுகர் போட்டாலும் என்னால் ஜூஸ் வந்து குடிக்க முடியாது. ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும். அதாவது சுகர் போடாமே குடிச்சு பழகிட்டேன்னா அதனால் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கிளாஸ் இன் பிட்வீனில் நான் எப்போவுமே ஒரு ஜூஸ் எடுத்துக்குவேன். 10 மணிக்கு டெய்லி அப்படின்றது. ஒன்று மோர் எடுப்பேன், இல்லைன்னா ஜூஸ். மேக்ஸிமம் ஜூஸ் தான் எடுப்பேன். ஏன்னா தொண்டை எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த சமயத்தில் நான் மோர் எடுத்தேன்னா கொஞ்சம் எனக்கு புண்ணாகின மாதிரி ஆகிடும். அதனால நான் ஜூஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவேன். காலையில் எக்ஸசைஸ் அப்படின்றது தம்பிள்ஸ் வச்சு அப்பர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். அது 3 செட்டு நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு செட்டில் 2 kg வச்சு வெயிட் வச்சு பண்ணுவேன். 2 kg வெயிட் வச்சு பண்ணும்போது 20 கவுண்ட்ஸுக்கு ஒரு செட்டு பண்ணுவேன். 5 kg வச்சு பண்ணும்போது ஒரு சில எக்ஸசைஸ் வந்து 20 கவுண்ட்ஸ் பண்ணிடுவேன். ஒரு சில எக்ஸசைஸ் வந்து 15, 18 அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு செட்டு பண்ணுவேன். 3rd செட்டு வந்து 8 kg தம்பிள்ஸ் வச்சு பண்ணுவேன். அது வந்து 8 or 5 கவுண்ட்ஸில் வந்து பண்ணுவேன். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெப்ஸு கம்மி பண்ணிக்கணும். 2 kg அப்படின்றது 20 கவுண்ட்ஸ் அப்படின்றது ஓகே. பட் நம்ம 5, 8 எல்லாம் தூக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வந்து ரெப்ஸ் வந்து அதே ரெப்ஸே போடக்கூடாது, கம்மியாக எடுத்துக்கோங்க. கம்மி ரெப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மசில்ஸ் டேமேஜ் ஆகுது, நம்மளுக்கும் அங்கங்கே இங்கே ஜாயின்லலாம் பிடிச்சிக்காது. ஸோ மார்னிங்கில் செமையாக 1.25 மணி நேரம் அப்பர் பாடி ஒர்க் அவுட் தம்பிள்ஸ் வச்சு பண்ணியாச்சு. மதியானம் லஞ்ச் அப்படின்றது 2 மணிக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி ரைஸ் எடுத்துக்கல, சப்பாத்தி தான் 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். மார்னிங்கில் வீட்டில் போட்ட சப்பாத்தி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் எதுவும் நான் எடுத்துக்கல. 2 சப்பாத்தி அப்படின்றது எனக்கு வந்து 60 கிராம் இருந்தது. குக்கும்பரில் ஃபுல் குக்கும்பர் இருக்காமல் பாதி குக்கும்பர் எடுத்துட்டேன். முட்டை வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரும் ஒரு முழு முட்டை போட்டு வெங்காயம், குடமிளகா போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் வந்து வெங்காயம், தக்காளி போட்டு கெட்டியாக கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அது வந்து 75 கிராம் எடுத்துருக்கேன். மத்தியானம் லஞ்ச் அப்படின்றது இதுதான். ஸோ 2 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 2:30 வரைக்கும் மெதுவாக சாப்பிடுவான். ஈவினிங் மணி 3 இருக்கும். இது வந்து குக்கும்பர் ஜூஸ் தான். குக்கும்பரும் இஞ்சியும் மட்டும் போட்டு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே சேர்த்துக்கல. இன்றைக்கி ஈவினிங்கில் பிளாக் காஃபி போடலை. கொஞ்சம் ஏதாவது ஜூஸ் மாதிரி பச்சையாக குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் ஒரு குக்கும்பரும் இஞ்சி வந்து 1 இன்ச்சு அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இஞ்சி சேர்க்காதீங்க. உணவு குழாய் புண்ணாக இருக்குது, வாயெல்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்றவங்க இஞ்சி சேர்க்காம வெறுமனே குக்கும்பர் சேர்த்துக்கலாம். அது கூட புதினா, கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்து ஜூஸ் மாதிரி எடுத்து குடிக்கலாம். நான் 3 மணிக்கு எடுத்தது குக்கும்பர் ஜூஸ். 4 மணிக்கு இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் தம்பிள்ஸ் வச்சு அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணதுனால ஈவினிங்கில் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். ஸோ ஈவினிங் ஒரு நாள் ஃபுல் பாடி ஒர்க் அவுட், ஒரு நாள் வந்து யோகா பண்ணணும் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செட்டு வந்து நார்மலாக பண்ணுவேன், 2 kg வச்சு, இல்லை வெயிட் இல்லாமல் வச்சு பண்ணுவேன். இன்னொரு செட்டு வந்து கொஞ்சம் வெயிட் வச்சு கிடில் பால் வச்சு பண்ணுறது தான். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து நான் 2 செட்டு பண்ணுவேன். ஒரு சில எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்டு, ஸ்மோ ஸ்குவாட் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் 20 கவுண்ட் பண்ணுவேன். ஜம்பிங் ஜாக் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் 50 பண்ணுவேன். ஸ்கிப்பிங்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது 20, 30, 40 அப்படியே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 செட்டு 3 செட்டு வரைக்கும் பண்ணிக்கலாம். பர்பீஸ் 20 பண்ணுவேன், 2 செட்டு பண்ணிக்குவேன். ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ஸ்டார்டிங்கில் கவுண்ட்டும் செட்டும் கம்மியாக பண்ணுங்கள். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங்கில் 45 நிமிஷம் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். முடிச்ச கையோடையே நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் ட்ரெட்மில் தான் பண்ணேன், வெளியே போக முடியல. ஒரு சிஸ்டர் வாக்கிங் ட்ரெட்மில் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. ட்ரெட்மிலோ சைக்கிளிங்கோ அதிகமாக விலை கொடுத்து வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா வாங்குங்க. எனக்கு வந்து ட்ரெட்மில் வாங்கினது வந்து நிதிஷாப்பாக்காக வாங்கினது. அவர் எப்போயா தான் பண்ணுறாங்க. நானுமே ரேராக தான் பண்ணுவேன். நாங்கள் மேக்ஸிமம் வெளியில் போகிற வாக்கிங் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில சமயம் முடியாத சமயத்தில் நான் டெய்லி பண்ணணுன்ற போது நாங்கள் உள்ளே இருந்து வாக்கிங் பண்ணிக்குவோம்.
3 ஸ்பீடில் ஸ்டார்டிங்கில் 3 மினிட்ஸ் பண்ணுவேன். 5-6 ஸ்பீடில் வாக்கிங் பண்ணுவேன். 9 ஸ்பீடில் வந்து ரன்னிங் பண்ணுவேன். ஸோ 45 மினிட்ஸ் செமையாக ட்ரெட்மில் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் வாங்கின ட்ரெட்மில் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் அப்படின்றது வீடியோ கீழே இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு ஒரு 6:30 இருக்கும். இன்றைக்கி சாப்பாடு அப்படின்றது ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டது போக மீதி ஒரு அரை வெள்ளரிக்காய் இருந்தது, அந்த வெள்ளரிக்காவும் அதுக்கப்புறம் ஒரு 50 கிராமுக்கு காலிஃப்ளவர் கூட்டு இருந்தது, அந்த காலிஃப்ளவர் கூட்டு தான் அப்படியே வச்சுட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு எடுத்தது போக மீதி இருந்தது தான் நான் வந்து நைட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன், லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டது. Day 11 மார்னிங்கில் 5 o'clock எழுந்துச்சேன். வெயிட்டு வந்து இன்றைக்கி 60 கிலோ 10 கிராம் ஆயிடுச்சு. நேற்று கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டா ஏற தான் செய்யும், கார்ப்ஸ் அதிகமாயிடும் இல்லையா. மார்னிங் ஒர்க் அவுட்டும் சரி, ஈவினிங் ஒர்க் அவுட்டும் சரி செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நோ சீட் மீல். இன்றைக்கி ஸ்டடீஸ் அப்படின்றது பழைய ராமாயணம் புக்கு இருந்தது, அதுதான் படித்தேன். சில சமயங்கள் நாவல் புக்கு படிப்பேன், அதாவது ராமாயணம் அந்த மாதிரி புராண புக்குகள் படிப்பேன். இல்லைன்னா நிதிஷோட சயின்ஸ் புக்கு, சோசியல் புக்கு அந்த மாதிரி படிப்பேன். இல்லைன்னா என்னோடய டயட் சம்மந்தமான புக்குகள் படிப்பேன். இன்றைக்கி மைண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி வாக்கிங் ஸ்டெப் அப்படின்றது 11,599. ஆக்சுவலாக காலையில் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது கணக்கு எடுக்கலை, சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணதுலேருந்து கண்டினியூவாக ட்ரெட்மில் பண்ணது வரைக்கும் 11,599. மணி 9:30 ஆகுது. ஸோ 10 மினிட்ஸில் படுக்க போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய ரொட்டீனை நான் செமையாக ஃபினிஷ் பண்ணேன். Day 12 பார்க்கலாம். இன்றைக்கி வெயிட் லாஸில் சந்தேகங்கள் அப்படின்றது, அக்கா நான் வந்து காலையில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிடுறேன், வாக்கிங்கும் போயிடுறேன், அதே நேரத்தில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது, கொஞ்சம் நேரம் நான் படுத்துடுறேன், அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நான் தூங்குறதுனால எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு தான் கொஸ்டின். நான் என்ன சொல்வேன்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது பயங்கர டயர்டாக தான் செய்யும். நீங்கள் சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. அதனால சாப்பாடு என்ன பண்ணுங்கள், ஒரு 12 to 1 o'clock ஃபினிஷ் பண்ணிக்கோங்க உங்கள் லஞ்சை. ஒரு 1 hour உட்காந்து முழிச்சிருந்து வீட்டு வேலைகள் ஏதாவது பாக்கி வச்சு அதை பண்ணுங்கள். இல்லை வீட்டுக்குள்ளேயே மெதுவாக வாக்கிங் மாதிரி நடங்க 20 நிமிஷத்துக்கு. உங்கள் சாப்பாடு உங்களுக்கு ஓரளவுக்கு செரிமானம் ஆயிடுச்சுன்னு ஃபீல் ஆகும் வயிறு. அப்போ போய் நீங்கள் ஒரு படுத்து ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா சாயந்தரத்துக்கு பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப பசிக்காது, உங்கள் வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ட உடனே படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகாது, செரிமான பிரச்சனைகள் வரும், அதனால் கூட வெயிட் கெயின் ஆகலாம். ஸோ தூங்குறதுனால வெயிட் கெயின் ஆகாது. தூக்கம் அப்படின்றது சாப்பாட்டிலேருந்து 1 மணி நேரம் கழித்து தூங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் மத்தியானம் சாப்பாட்டிலேருந்து. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் கழித்து எக்ஸசைஸ் பண்ணணும்க்கா, எனக்கு வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டயம் இல்லைக்கா, நான் ஈவினிங் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்மளுக்கு காலையில் பண்ணுறதுக்கு டயம் இல்லைன்னா ஈவினிங்கில் தாராளமாக பண்ணிக்கலாம். ஈவினிங்கில் பண்ணால் வெயிட் ஏறிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபேட் லாஸ்க்கு பெஸ்ட்டு ஒன்று அப்படின்றது மார்னிங் தான், பட் எல்லாராலையும் மார்னிங் பண்ண முடியாது. நான் வந்து எக்ஸசைஸ் அப்படின்றது 12 மணிக்கு மேலே தான் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு ஒர்க் அவுட் செக்ஷன் முடியவே 12 மணி ஆகிடும். 12 மணிக்கு எக்ஸசைஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 1 மணி வரைக்கும் 1:30 வரைக்கும் சில சமயங்கள் பண்ணுவேன். சில சமயங்கள் காலையில் 4 மணிக்கெலாம் எந்திச்சு பண்ண ஆரம்பிச்சிடுவேன், வெளி வேலைகள் போகணும் அப்படின்னு இருக்கும்போது. நான் என்ன சொல்வேன்னா, சாப்பாடு சாப்பிட்டு 2-3 மணி நேரம் கழித்து, நீங்கள் ஹெவியாக மீல் எடுக்கிறீங்கன்னா 2-3 மணி நேரம் கழித்து தான் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணி மினிமம் 45 நிமிஷம் சாப்பிடாமல் இருந்துட்டு ஹெவி மீல் எடுக்கிறது ஒரு 45 நிமிஷம் கழித்து எடுங்க. ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஜூஸோ பழமோ ஒரு 1/2 hour அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு 45 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணி 45 நிமிஷம் கழித்து நீங்கள் மீல் எடுங்க, இதுதான் கண்டிஷன். நைட் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் டின்னரை வந்து ஏர்லியராக முடிச்சுக்கோங்க. 6 மணிக்கு முடிச்சிங்கன்னா 8 மணிக்கு கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். 8 to 9, 9:30 10 மணிக்கு போய் நீங்கள் தூங்கிக்கலாம், தாராளமாக படுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயிறு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் எம்டியாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் செட் ஆகும், எல்லாத்துக்குமே மார்னிங்கில் செட் ஆகாது. பட் செட் ஆகிற டயத்தில் விடாமல் கண்டினியூவாக ஒரு 2 weeks ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் 11 days சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னி 10 days பாக்கி இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியும், 2 வேளை எக்ஸசைஸ் 1 வேளை வாக்கிங் அப்படின்றது. பட் நம்ம நிறைய நாள் பண்ண போகிறதில்ல, 21 days பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து ஒரு 10 daysக்கு வந்து மைல்டாக பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு சின்ன சின்ன சேலஞ்சாக நீங்கள் மாற்றி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லாங்காக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஹெவி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன சேலஞ்சு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியும் எதையுமே. இன்றைக்கி என்னோடய ரொட்டீனை நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளை சந்திக்கலாம்.